ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இப்ப பார்க்க போறது மைய வங்கியினுடைய கடன் கட்டுப்பாட்டு முறைகள். கடன் கட்டுப்பாட்டு முறைகள் ரெண்டு இருக்கு. என்னன்னா, கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை, கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை. இதை விளக்குறதுக்கு ஒரு கதையோட சொல்லலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். ஒரு விவசாயி தன்னுடைய விளைபொருள்களை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போறார். மாட்டு வண்டியில மாடு கட்டப்பட்டிருக்கு. அதுல ரெண்டு கயிறுகள் அதுல உள்ளது. ரெண்டு கயிறுகளையும் அவரு தன்னுடைய கையில பிடிச்சுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு போறார். சமமா நேரா போகணும். வலதுபுறம் செல்லணும்னா வலது கையில உள்ள கயிறை இழுக்கிறாரு, இடதுபுறம் போகணும்னா இடது கையில உள்ள கயிறை இழுக்கிறார். இப்படி சென்று அவர் போக வேண்டிய இலக்கை அடைகிறார். இது போலதான் மாணவர்களை நம்ம இப்ப மைய வங்கி என்ன செய்கிறது? பொருளாதாரத்தை நேராக செலுத்துவதற்கு கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை என்ற ஒரு கயிறையும் கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை என்ற ஒரு கயிறையும் பயன்படுத்தி நேராக பொருளாதாரத்தை பணவீக்கம் பணவாட்டம் இல்லாத ஒரு பொருளாதார நிலையை உருவாக்குகிறது. இதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை அப்படின்னாக்க அதுல பிரிவுகள் இருக்கிறது. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள்ல சில பிரிவுகள் இருக்கு. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள்ல வங்கி விகித கொள்கை, வெளிச்சந்தை நடவடிக்கை, மாறும் விகிதம், அதாவது விகிதம் மாறும், அதாவது அதுல ரெண்டு பிரிக்கிறோம். மாறும் ரொக்க ஈர்ப்பு விகிதம், சட்ட ரீதியான நீர்மை விகிதம் அப்படின்னு சொல்லி ரெண்டா இருக்கு. அடுத்தது கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். இதுல ஒரு 6 முறைகள் இருக்கு. கடன் பங்கீடு, நேரடி நடவடிக்கை, நெறி தூண்டல், விளம்பரப்படுத்துதல், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல், விளிம்பு நிலை தேவை தொகையை மாற்றுதல். இதன் மூலமாக மைய வங்கி பொருளாதாரத்தை சீர்படுத்துகிறது. இப்ப ஒவ்வொன்னையும் நம்ம எப்படின்னு பார்ப்போம். கடன் கட்டுப்பாட்டு முறைகள் அப்படின்றதுல கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை அதுல ஒன்னா பார்க்கலாம். வங்கி விகித கொள்கை, பேங்க் ரேட் பாலிசி. இதனுடைய வேறு பெயர் என்னன்னா தள்ளுபடி விகித கொள்கை அப்படிங்கிறோம். இந்த மைய வங்கி என்ன பண்ணுகிறது? எந்த விகிதத்தில் முதல் நிலை மாற்று சீட்டு மற்றும் பிணையங்களை தள்ளுபடி செய்கிறதோ அதுதான் வங்கி விகித கொள்கை அல்லது வங்கி விகிதம் எனப்படுகிறது. இதை வச்சு எப்படி பணவீக்கத்தையும் பணவாட்டத்தையும் சரி செய்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது வங்கி விகிதம் அல்லது தள்ளுபடி விகிதம் இதை அதிகரிக்கும் பொழுது பணவீக்க காலத்துல வங்கி விகிதத்தை அதிகரிக்குது அப்படின்னாக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி அதிகரிக்கும். நடப்பு வட்டி விகிதம் அதிகரிக்கும். கடன் அளவு குறையும். கடன் அளவு குறையும் பொழுது என்ன ஆகிறது? பண அளிப்பு குறைந்து பணவீக்கம் சரி செய்யப்படுகிறது. ஓகேவா? அடுத்து பணவாட்ட காலத்துல என்ன செய்கிறது? இந்த மாதிரி வங்கி விகிதத்தை குறைக்கும். வங்கி விகிதம் குறைந்தோன்னு என்ன ஆகிறது? நடப்பு வட்டி விகிதம் குறையும். அப்போ கடன் அளவு அதிகரிக்கும். பண அளிப்பு அதிகரித்து பணவாட்டம் சரி செய்யப்படுகிறது. அடுத்தது ரெண்டாவது வெளிச்சந்தை நடவடிக்கை அல்லது வெளி அங்காடி நடவடிக்கை. வெளிச்சந்தை நடவடிக்கை அப்படின்னா என்னன்னாக்க மைய வங்கி என்ன பண்ணுகிறதுனா அரசோட பத்திரம், தனியார் நிறுவனங்களுடைய பத்திரத்தை, கடன் பத்திரங்களை வெளிச்சந்தையில வாங்குவதும் விற்பதும் என்ற செயலை செய்கிறது இல்லையா? அந்த செயல்தான் வெளிச்சந்தை நடவடிக்கை என அழைக்கப்படுகிறது. பணவீக்க காலத்தில் இந்த வெளி அங்காடி நடவடிக்கை மூலமாக எவ்வாறு பணவீக்கத்தையும் பணவாட்டத்தையும் சரி செய்கிறதுன்னு பார்ப்போம். மைய வங்கி என்ன பண்ணுகிறதுனா பத்திரங்களை அங்காடியில் விற்பதால் பண அளிப்பு குறைகிறது, கடன் அளவும் குறைந்து பணவீக்கம் சரி செய்யப்படுகிறது, கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்து பணவாட்ட காலம்னு வச்சுக்கோங்க. அப்ப பத்திரங்களை என்ன செய்கிறது? வாங்கும். பத்திரம் எல்லாம் எங்க வந்துருது? மைய வங்கிக்கு வந்துறதுனால பணப்புழக்கம் அதிகரித்து பணவாட்டம் சரி செய்யப்படுகிறது. அடுத்தது மாறும் ரொக்க இருப்பு விகிதம், சட்ட ரீதியான நீர்மை விகிதம் சொல்லி ரெண்டு இருக்கு. வணிக வங்கிகள் பெரும் வைப்புகளில் வணிக வங்கிகள் என்ன பண்ணுது? வைப்புகளை பெறுகிறது அல்லவா? அதுல ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டை மைய வங்கியில் இருப்பாக வைத்திருக்க வேண்டும். இதுதான் ரொக்க இருப்பு விகிதம். சட்ட ரீதியான நீர்மை விகிதம் அப்படின்னா வங்கிகள் என்ன பண்ணணும்? தன்னகத்தே எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரொக்கத்தை வச்சிருக்கணும். இதுதான் சட்டப்படியான நீர்மை விகிதம் என அழைக்கப்படுகிறது. அது என்னன்னாக்க ரொக்கம், பணம், தங்கம், ஒப்புதல் பெற்ற பத்திரங்கள் இதெல்லாம் தான் நீர்மை தன்மை கொண்ட சொத்துகள்.
ரொக்க ஈர்ப்பு விகிதம், சட்டப்படியான நீர்மை விகிதம். இந்த 2 விகிதத்தையுமே பணவீக்க காலத்தில் அதிகரிக்கும். இதனால் பணம் கட்டுக்குள் வரும், பணப்புழக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது. பணவாட்ட காலத்தில் என்ன செய்கிறது? இந்த 2 இருப்பு விகிதத்தையும் வங்கிகள் குறைப்பதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இதனால் நிலைமை சரி செய்யப்படுகிறது. அடுத்தது கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை. ஃபர்ஸ்ட் கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை பார்த்தாச்சு. இப்ப கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை. ஒரு சில நிறுவனங்கள்லயா தேர்வு செய்து அதை மட்டும் கட்டுப்படுத்துவது தெரிந்தெடுத்து கடன் கட்டுப்பாட்டு முறை எனவும் அழைக்கலாம். எல்லாத்தையும் ஒரே மொத்தமா கடனை ஏற்றுவது இறக்குவதுன்னு செய்யாம ஒரு சில நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை மட்டும் குறைத்து இந்த பொருளாதார ரீதிய நிலையை சரி செய்வது. இதுல என்னென்ன முறைகள் பயன்படுத்தப்படுகிறதுனா, கடன் பங்கீடு, நேரடி நடவடிக்கை, நெறிமுறை தூண்டல், விளம்பரப்படுத்துதல், நுகர்வோர் கடனை முறைப்படுத்துதல், விளிம்பு நிலை தேவை தொகையை மாற்றுதல். விளக்கம் சொல்லுவோம் பாருங்க. கடன் பங்கீடு இது ஒரு பழமையான கடன். வணிக வங்கிகள் பல்வேறு நோக்கங்களுக்காக கடனை பங்கிட்டு வழங்குகிறது. நோக்கங்களை பட்டியலிட்டு அதன் அடிப்படையில் கடனை பங்கீடு செய்யும். கடன் பங்கீடு 2 வகையா பிரிக்கிறோம். மாறும் தொகுப்பு வரையறை, மாறும் மூலதன சொத்து விகிதம் சொல்றோம். வணிக வங்கிகள் எவ்வளவு அதிக அளவு கடனும் முன்பணமும் கொடுக்கலாம் என்பதை மைய வங்கி வரையறுத்து சொல்கிறது. இதுதான் மாறும் தொகுப்பு வரையறை. அடுத்து மாறும் மூலதன சொத்து விகிதம். வணிக வங்கிகள் தங்களது சொத்து மதிப்பில் எந்த அளவு மூலதனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மைய வங்கி வரையறுத்து கூறுகிறது. எவ்வளவு மூலதன சொத்துக்களை வைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அடுத்தது நேரடி நடவடிக்கை. நேரடியா மைய வங்கி என்ன பண்ணுதுன்னா வணிக வங்கிகளை கட்டுப்படுத்துவது. வணிக வங்கிகளின் அனைத்து பிணையங்களையும் மைய வங்கி மறுப்பது. எல்லா பிணையங்களையும் எதையாவது நம்ம கொடுத்துதான் நம்ம கடனை வாங்குறோம் இல்லையா, அந்த பிணையங்கள் எல்லாத்தையுமே மறுக்கிறது மைய வங்கி. இதன் மூலம் கடன் அளவு கட்டுப்படும். வணிக வங்கிகள் வேண்டப்படும் நிதி ஒதுக்கீட்டை மைய வங்கிகள் மறுப்பது. அடுத்தது அனுமதி, இவ்வளவுதான் கடனை கொடுக்கணும், அதையும் தாண்டி மைய வங்கிகளிடமிருந்து கடனை பெறும் வணிக வங்கிகளுக்கு வட்டியுடன் அபராத வட்டி வீதத்தையும் விதிக்கிறது. இதனால் என்ன ஆகிறது? கட்டுக்குள் பொருளாதாரத்தை கொண்டு வருகிறது. அடுத்தது நெறிமுறை தூண்டல். வணிக வங்கிகள் கடன் அளவை கட்டுப்படுத்த மைய வங்கிகள் இந்த முறையை கையாளுகிறது. மைய வங்கிகள் என்ன செய்கிறது? வணிக வங்கிகளுக்கு அறிவுரைகளையும் நெறிமுறைகளையும் போதித்து கடனுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது. விளம்பரப்படுத்துதல். அடுத்த பாயிண்ட் விளம்பரப்படுத்துதல். மைய வங்கி தனது கொள்கைகளை பற்றி விளம்பரப்படுத்துவதன் மூலமாக கடன் அளவை கட்டுப்படுத்துகிறது. இது பொதுமக்கள் எந்த அளவுக்கு இந்த நிலையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த அளவுல தான் இதனுடைய வெற்றி அமைந்திருக்கிறது. அடுத்த பாயிண்ட் நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல். நுகர்வோர் என்ன பண்றாங்கன்னா தவணை முறையில் வாங்குறாங்க இல்லையா, தவணை முறை கொள்முதல் முறையில் நுகர்வோர் செலுத்தும் தவணை தொகையை அதிகரிப்பது. தவணை தொகையை அதிகரிப்பது தவணையினுடைய எண்ணிக்கையை குறைப்பது. இதன் மூலமாக நுகர்வோர் கடன் வழங்குவதை குறைப்பது. ஈட்டு கடன்கள் மீது விளிம்பு தொகை தேவையை மாற்றுதல். இந்த முறை அமெரிக்காவில் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்க ரிசர்வ் வங்கி இயக்குனர் குழுவிற்கு இந்த ஈட்டு கடன் மீது விளிம்பு தொகை தேவையை மாற்றிக்கொள்ளும் அதிகாரம் பெற்றிருப்பதன் மூலம் பங்கு சந்தையில் உள்ள யூக வாணிபத்தில் ஈடுபடுவதை கட்டுப்படுத்த முடிகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம கடன் கட்டுப்பாட்டு முறைகள்ல உள்ள 2 முறைகளையும் பார்த்துட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். See you next video. Bye.